இந்த வீடியோவை பார்க்க வந்த அனைத்து சகோதரிகளுக்கும் வணக்கம். என்னோட வீடியோவை நிறைய சகோதரிகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் என்னோடய வீடியோ உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். அதுக்காக நான் என்னால் முடிஞ்ச வரையும் நல்ல வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே போல் நீங்களும் என்னோடய கோலம் வீடியோவில் உள்ள நிறை குறைகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னோடய வீடியோவை மாற்றிக்கிறேன். நான் போடுற வீடியோவில் உள்ள கோலத்தை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் டெய்லியும் உங்கள் வாசலில் இந்த கோலத்தெல்லாம் போடுங்க. சிக்கு கோலத்தை டெய்லி வாசலில் போட்டிங்கன்னா வாசலில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ மற்ற கோலங்கள்லாம் நம்ம போட்டோம்னா கலர் கொடுத்தா தான் அது அழகாக இருக்கும். ஆனால் சிக்கு கோலம் சும்மாவே கலர் கொடுக்காமலே சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்கும். இதை டெய்லி உங்கள் வாசலில் போடுங்க. நம்ம கோலம் வாசலில் போடுறது அழகுக்காக மட்டும் இல்லை, அது நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அதனாலையும் தான் அது எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. நம்ம டெய்லி நம்ம வாசலில் கோலம் போட்டு வச்சுருப்போம். எப்போயாவது நம்ம வீட்டுக்கு யாராவது வருவாங்க. அவங்க வந்தோடனே முதல்ல அவங்க கண்ணில் படுறது என்ன? அந்த கோலம் தான். அந்த கோலத்தை பார்த்த உடனே ஆகா இந்த கோலம் இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சந்தோஷமான மனநிலையோடு நம்ம வீட்டுக்குள்ளே அவங்க வரும்போது நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதனால தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தையும் இந்த மாதிரியான பழக்கத்தெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த பழக்கத்தை நம்மளும் கடைபிடிக்கணும். இதை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்லணும்னா டெய்லி நம்ம வீட்டில் வாசலில் கோலம் போடணும். இதை நம்ம குழந்தைங்க பார்ப்பாங்க. அது அவங்களுக்கும் இதை இந்த முறையை அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துடணும். அப்போ அடுத்தடுத்த தலைமுறைக்கு இப்படி அவங்க கொண்டு செல்ல முடியும். இது நம்மளுடைய நன்மைக்காண்டி தான் கோலம் போடுறது எல்லாமே. ஒவ்வொரு வேலையுமே ஒவ்வொரு செயலுமே அனைத்துமே நம்மளுடைய நன்மைக்காக தான் செய்கிறது, நமக்காக தான் செய்கிறோம். அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் கடைப்பிடிச்சிக்கணும். முன்னோர்கள் சொன்ன எல்லாத்தையுமே நம்ம கடைப்பிடிக்கணும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பிரபஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.